ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புள் வந்த எல்லா படம் பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு அதை அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி படம் வந்ததில்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படம் போய் ரீச் ஆகி மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரீச் ஆகி இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாம் பேசுகிறேன் காளியண்ணன். அதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஒரு 4-5 பேர் வந்து காளியண்ணனுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை நம்பி வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்த காளியண்ணன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படத்தில் அவருக்காகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா ஆகட்டும், வினோதினி மேம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நீங்கள் நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரெஸ் ஷோ பயங்கர ஒரு மாதிரி நர்வஸாகவும் ஒரு மாதிரி உற்சாகமாகவும் இருக்குது. நீங்கள் எல்லாம் அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல படத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். இதில் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வந்து டைரக்டர் சொன்னாங்க, அவர் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப சொல்லுவார். இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ உள்வாங்கி பார்த்து அதுக்கான ரியாக்ஷன் தெரிவித்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. ஸோ படம் பார்த்து இன்டர்வலில் நிறைய பேர் வெளில வந்து சொன்னீங்க, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் போஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க வேற ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள்லாம் வெளியில் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே தரோவாக என்ஜாய் பண்ணதா எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டைரக்டருக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா அவர் தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், அது டைரக்டரே சொல்லுவார். ஆக்சுவலாக என்னென்னா, படத்தில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரெய்லர்லேயும் சொல்லாததுக்கு காரணம், இப்போ நீங்கள் படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருந்ததோ, ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெய்லரில் எதுவுமே சொல்லாமல், இந்த உண்மையிலே புது கான்செப்டாக இருந்தாலும் அது சொல்லாததுக்கு காரணம் அதை தேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, நீங்கள் ரிவ்யூ பண்ணும் போதோ கொஷின் கேட்கும் போதோ கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஷின் கேட்டாலோ ரிவ்யூ பண்ணாலோ தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட ஐடியா எல்லாத்துக்குமே நம்ம இப்போவே வெளியில் சொல்லிட்டோன்னா நம்ம அந்த ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். சரி, அவங்க தேட்டருக்கு வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணுங்கிறது தான் ஒரே ஆசை அண்ட் ஒரே ரிக்வெஸ்ட் எல்லாம் எங்கள் டீம் சார்பாக. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இந்த ப்ரெஸ் ஷோக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ், உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் தான் இந்த மூவியோட எசன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ரிவ்யூ எழுதும் போது அந்த சஸ்பென்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட வேணாம். அது வந்து அந்த சஸ்பென்ஸாகவே இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே ஃபீல் அவங்களுக்கும் கிடைக்கும். அது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்கள் இனிஷியலாக வந்துட்டு ஒரு 150 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ இந்த ப்ரெஸ் ஷோ நாங்கள் போட்டுட்டு ப்ரெஸ் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களால் தான் நடந்தது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் மட்டுமே தான் இந்த படத்தை திரும்ப பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பையர்ஸ்க்கு போட்டு காமிச்சோம். இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தோட எந்த வகையிலுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை ரசித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. டைரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது.
எனக்கு வந்துட்டு ஒரு இந்த இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்க மாதிரி அவர் சொல்லலை, எனக்கு ரொம்ப லீனியராக இந்த கதையை சொன்னார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஹாரர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹாரராகவே தான் அந்த கதையை கேட்டேன். ஸோ அந்த இன்டர்வலில் அவர் பிரேக் பண்ணார். ஸோ அந்த மொமெண்ட்டில் தான் ஓகே, இது ஒரு நான் அந்த ஃபஸ்ட்டு கேட்கும்போது இது ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்த ஒரு 1000 பேய் படத்தில் இதுவும் அதே மாதிரி ஒரு படம். ஏன்னா இது சொன்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது, ஜன்னல் மூடும் அதெல்லாம் சொன்னார். ஸோ ஓகே இது ஒரு பேய் கதை அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இன்டர்வல் பிளாக் வரும்போது அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணோன்னே ஓகே எனக்கு ஏதோ வேறு ஒன்று வருது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார். ஸோ அது எனக்கு ஆமாம், ஆனால் வந்து அந்த ஏமாற்றம் வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஆனந்தமான ஒரு ஏமாற்றம். நடிகர் ரைட்டரில் அவர் நிற்க வைங்க. வாங்க படத்தில் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, கேட்குதா? இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கு. இன்னும் லவுடு வேணும். எல்லாருக்கும் நன்றி நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு. எல்லோரும் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நல்ல ரிவ்யூ போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வந்ததுக்கு எல்லோரும். இந்த படம் வந்து ஃபுல்லாக ஒரு எல்லாருமே நியூ, இதில் நிறைய டெபியூட்டன்ஸு. ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா, இது ஹிட் ஆச்சுன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட கெரியரில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பிங் இதுவாக இருக்கும். ஸோ காளியண்ணா சொன்ன மாதிரி ஹவுஸ்மேட்ஸை வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எழுத போகிறதுலாம் இருக்குது. ஸோ பெஸ்ட் ரிவ்யூஸ் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் எங்கள் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி அந்த சப்போர்ட் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகும். நம்புறோம். தேங்க்யூ. இல்லை, இந்த படம் நாங்கள் பார்த்து முடித்தோன்னே நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. அந்த மின்சாரம் மீது எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டோட எபிசோடு ஒன்று வரும், கரண்ட் வச்ச ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோடு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காளியண்ணா கூட சொல்லிட்டு இருந்தார், ஃபோன் பண்ணார், ஒரு பாட்டை பாடினார், ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா, அந்த எபிசோடு தான். அது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஓவரால் அந்த படத்தோட ஐடியாவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் இவர் வந்து சொல்லலாமா? இல்லை படம் பார்த்தாரு, பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டென்ட் ஐடியா பிடிச்சனால தான் இது படம் ப்ரெசென்ட் பண்ணார். ஆக்சுவலாக நாங்கள் இதை பண்ண போகிறோம், ஏமாலையும் அவருக்கு நல்ல ஷார்ட் கார்னர் இருக்கு. ஆமாம், இந்த படம் பண்ண போகிறோம் தர்ஷனுக்கு நாங்கள் அப்புறம் தான் சொன்னோம். முதல்ல அவங்க ப்ரொடக்ஷன் டீமில் தான் சார். எஸ்கே ப்ரொடக்ஷன்னாவே எல்லாருமே வந்துடுவாங்க, பெரிய பேனர். ஆனால் வினோதி மேடம் ஆடியன்ஸும் சுல்தான் விட்ட மாதிரி நின்னாங்க. அன்றைக்கி தீனாவும் வரல, இன்றைக்கும் அவங்க வரல. தீனா அவங்க எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க, இங்கேருந்தா வந்துட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக தீனா வந்திருப்பாரு. அவங்க டோட்டலாக ஊர்லேயே இல்லை, அவங்க போபாலில் எங்கேயோ இருக்காங்க, மத்திய பிரதேசில் இருக்காங்க. ஒருவேளை இது வந்து படம் அவங்களுக்கு போட்டு காமிச்சிங்களா? அவங்களுக்கு 2 பேருக்கும் அவங்க எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சுதான் நடித்தாங்க. அவங்க நல்லா அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல. கோயம்புத்தூர் வந்தாங்க, அவங்க படம் நல்லா தான் இருக்குது. பட் அவங்க வரலன்றது தான் நீங்கள் தான் ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்கள் நாங்கள் ரிவீல் பண்ணுறது கேட்கணுமா? அதை விட மின்னல் அடிக்குமா கேட்கணும். தேங்க்யூ. காலையில தொடர்ந்து 6 அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வாங்க முன்னாடி வாங்க. டிஎம்பி நடிகர் ஆகியிருக்காரு, வாங்க முன்னாடி வாங்க. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, நல்லா வேரியேஷன் காமிச்சிருக்கீங்க. சொல்லுங்க ஃபஸ்ட்டு காலினா. ஹாட்ரிக் 6 ஹாட்ரிக் எல்லாருக்கும் அதை அப்படி ஆக்கின எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஹாட்ரிக் 6 ஆக காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இல்லைண்ணா, இப்போ வர டேரக்டருங்க யாரும் உங்களுக்கு வந்து பட்டப்பேர் வைக்கிறது இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யதார்த்த நாயகனாக இருக்கிறீங்க. சரி, ஏன்னா ஒரு படம் ஹிட்டானவே பெரிய தளபதி, சின்ன தளபதி, சைடு தளபதின்றாங்க. ஒரு படம் நல்லா ஆர்டிஸ்டாகவும் வரீங்க, நடிக்கிறீங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாலா. இன்றைக்கி மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறை மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த கோர்த்து விடுற கேள்வியெல்லாம் கேட்காம இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். என் தெரியல, அதான் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி வச்சு பார்க்குறாங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் என்ன எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறது, எனக்கு வாங்கி உள்ளே வச்சுக்க முடியாத அளவுக்கு திணறடிக்கிற அளவுக்கு எல்லோரும் அன்பு கொடுக்குறாங்க. அந்த அன்புக்கு நான் இதன் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் மேலே. ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. இதில் கூட இல்லை, தலைவன் தலைவியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்ச நேரம் பயங்கரம். அது அங்கே தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தான் நன்றிண்ணே. அண்ணே, முதல்ல சம்பளம் ஜாஸ்தியாக கேளுங்க, அப்புறம் இதெல்லாம் கேட்குறேன். இன்னும் ஆகலை, இனிமேலாவது ஆகுமான்னு நீங்கள் தான் சொல்லணும்.
ரொம்ப நாள் நீங்கள் தான் ஆக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வினோதி மேடம் ஜோடி சேர்ந்துருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, சொன்னாங்க முதல் முறையாக அவங்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கேன். அது ரொம்ப நாள் கழிச்சு இல்லை. அவங்க வந்து எனக்கு அவங்க தியேட்டர் நாடகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்து நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கூத்துப்பட்டில் இருக்கும்போதே நான் வந்து எனக்கு நல்லா பழக்கம். அவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்கோம். ஆனால் காம்பினேஷனாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த படத்துலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட காம்பினேஷன் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட. இப்போ தானே தெரியுது உங்களுக்கு மைனா வினோதெல்லாம் பிடிக்குன்னு. இனிமேல் புரியுது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்கள் மூலமாக இந்த வாழ்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அவங்க மேலே தீவிரமான ஒரு ரசனையில் இருக்கார் கார்த்தி அண்ணன். அண்ணா இதுதான் இது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே ரிவீல் ஆகும் தான். ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசலாம் கண்டிப்பாக. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம், ஏன்னா எப்படி உங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் இந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல. ஸோ அந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் ட்ரெய்லரை நாங்கள் ரொம்ப யூஸ்வலாக, ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரெய்லரை வந்து பார்த்துட்டு கமெண்ட்லேயே வந்து அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது யூஸ்வலாக வந்த இன்னும் 100 படம், அதுவும் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த ட்ரெய்லர் வந்தது வந்து அவங்களுக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா கொட்டுக்காளி மாதிரி, குரங்கு பெடல் மாதிரி, கனா மாதிரி அவங்க வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணிவிட்டு என்ன ஒரு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அது எல்லாத்தையும் ஏன் நாங்கள் தெரிஞ்சே டாலரேட் பண்ணோன்னா இந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இல்லை அப்படி எனக்கு தெரியல, நான் போனதுக்கப்புறம் தெரியும், எனக்கு தெரியல. இல்லை எனக்கு அது தெரியல. இல்லை தெரியல, மேபி அவங்க சைடில் இல்லை அப்படி இல்லை அவங்க சைட்லேருந்து ஆஃபர் வந்ததுனால அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் கதை சார்ந்த படம் பண்ணோம், அவ்வளோதான். 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். இதே தன்னடை கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆமாண்ணா தெரியலண்ணா அது எனக்கு அதுதானே. இப்போ என்னென்னா எனக்கு வந்து நம்ம யூஸ்வலாக யதார்த்தமாக வாழ்க்கையில் நடக்கிற தினசரி சம்பவங்களையே பார்த்து நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்கும். சினிமாவில் அதை பார்க்க வேணாமே, ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வேற ஒரு உலகத்தில் இருந்த ஒரு உணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணது. அதில் ஒரு எமோஷன் இருக்கணும். என்ன நம்ம ஒரு என்ன சொன்னாலும் ஹாரராக இருந்தாலும் ஃபேண்டஸியாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு எமோஷன் தான் ஒரு படத்தை வந்து தாங்கி நிறுத்துகிற, ஒரு கதையை தாங்கி நிறுத்துகிற ஒரு மெயின் டூல். ஸோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் தான். இப்போ நீங்கள் சொன்னதான் அது நம்புறதை தாண்டி ஒரு நம்மளை கொஞ்ச நேரம் அந்த கதை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் நம்மளையும் மறந்து இந்த படத்தை ரசிக்க வைக்கணுன்றதுக்காக பண்ணது தான். கலை சார் கொஞ்சம் முன்னாடி விஷால் சார் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் படத்தை 3 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணலாம். யூடியூப்ல சார் சொன்னார் உங்கள் படத்தை எப்படி 3 நாள் கழிச்சு சொல்லணுமா? விஷால் சொன்னதுக்கு ஓகேவா? அவர் என்ன சொன்னார்? இல்லை நான் பதில் சொல்லலாம். அவர் என்ன சொன்னார்ன்றது நீங்கள் கேட்டுட்டீங்க. இல்லை இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணாமல் ஆர்கானிக்கான ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ நீங்கள் ரிவ்யூ நீங்கள் எப்போவுமே எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்பயும் கரெக்டான ரிவ்யூஸ், அதாவது பிளாட்டை ரிவீல் பண்ணாத ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் டேரக்டர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இது எப்படி கொடுத்தீங்க? அவர் மேலே இருக்க நம்பிக்கையா இல்லை எடுப்பான்னு இது பண்ணீங்களா? ஏன்னா புது டேரக்டருங்கன்னா வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவர் ஸ்டோரி வைஸ் அந்த எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்கள் எப்படி அவர் நினச்சிங்க? நாங்கள் இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெசென்ட் அவர் விஜய் சவுத் ஸ்டுடியோஸ் அவங்களும் விஜய் தான் இதை இது பண்ணாங்க. நாங்கள் படம் பார்த்துட்டு தான் இல்லை ஆமாம். இப்போது ஜென்ரலாக எல்லாருமே ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவர் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஆப்வியஸாக நான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ண போகிற முறை ஓகேன்னு கேட்பேன். ஏன்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாம் அதாவது ஒரு கைடன்ஸ் கொடுப்பாருங்கிற நான் போய் சொல்லுவேன். ஸோ இனிமேல் எஸ்கே ப்ரொடக்ஷன் எப்படி உள்ள வரும்னா நல்ல படங்கள் பண்ணால் ஒரு கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் 200% நான் போகணும். யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள். அதான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.